Hi friends, welcome to VividTech. உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்க ப்ரொஃபைல் பிக்சர் வாட்ஸ்அப்ல போட்டு தான் வச்சிருக்கீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகல. ஸோ இப்படி வாட்ஸ்அப்ல ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகாத ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகாட்டி, அதாவது அந்த டிபி ஷோ ஆகாட்டி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வாட்ஸ்அப்ல டிபி ஷோ ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்டா, அதாவது வாட்ஸ்அப்ல உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல கார்னர்ல 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதுல செட்டிங்ஸ் உள்ள போங்க. போன பிறகு இங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகும். ஸோ நமக்கு நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகுது. ஸோ அப்போ நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணி தான் இருக்கோம். நீங்க அடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல பிரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்க பாருங்க பிரைவசி செட்டிங்ஸ்ல, அதாவது ஹூ கேன் சி மை பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே ப்ரொஃபைல் போட்டோ இருக்கும். அதாவது யார் யார் நம்மளுடைய ப்ரொஃபைல் போட்டோ பார்க்கணும், அதாவது நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு எல்லாருமே பார்க்கணுமா, இல்லாட்டி உங்க கான்டாக்ட்ல உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கணுமா, இல்லாட்டி நீங்க யாராவது பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களா, இல்ல நோபடின்னு வச்சிருக்கீங்களா? ஏன்னா நோபடின்னு இருக்குமா இருந்தா யாருக்குமே உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகாது. ஸோ இதில் நீங்கள் தேவையான மாதிரி ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதாவது உங்கள் கண்டெக்ட்ஸில் மோஸ்ட்லி இல்லவங்க மட்டும் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்கணுன்னா இந்த இடத்துல நீங்கள் மை கண்டெக்ட்ஸ்னு கொடுத்துடலாம். ஸோ நார்மலாக மை கண்டெக்ட்ஸ் தான் எல்லாருமே கொடுத்து வச்சிருப்போம். ஸோ மை கண்டெக்ட்ஸ்னு கொடுத்துட்டு உங்களுக்கு யாராவது ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகுதா இல்லையான்னு. மோஸ்ட்லி நிறைய பேரோட வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகாத ப்ராப்ளம்க்கு இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே செஞ்சிட்டீங்க, சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அப்பயுமே உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா சம்டைம்ஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு பழைய வெர்ஷன் ஆப் யூஸ் பண்ணும்போது கூட இந்த இஷ்யூ வரலாம். ஸோ அதனால கண்டிப்பாக ஆப்பை அப்டேட் பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் ஆகினதுக்கு அப்புறமா அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்க. ஸோ இங்கே அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா அப்டேட்டில் எதுவும் இஷ்யூ இருந்துமே நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கும்போது கூட உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுவீங்களா இருந்தாலுமே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.